ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அன்பர்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான சுவையான குல்ச்சா ரொட்டி தான் செய்ய போகிறோம். இந்த குல்ச்சா ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குல்ச்சா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். வெது வெதுப்பான பால் 150 மில்லி சேர்த்துக்கிறோம். இது கூடவே 100 மில்லி வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கிறோம். 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை போல் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இது கூட நான் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கையால் மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா ஃபஸ்ட்டு பிசு பிசுன்னு ஒட்டும். அதனால் கரண்டியாலவே நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மாவு எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு இதை ஒரு வெது வெதுப்பான இடத்துல வச்சிடலாம். இப்போ 1 ஹவர் அப்படியே இருக்கட்டும். 1 ஹவர் கழித்து இந்த மாவை எடுத்து பார்க்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆகிட்டு நம்ம மாவை எடுத்து பார்க்கலாம். மாவு வந்து நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள், அப்படியே டபுளாக வந்திருக்கு. இப்போ இந்த மாவு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஓரளவுக்கு மாவு கொஞ்சம் டைட்டாக ஆகிட்டு மறுபடியும் இதை நல்லா மூடிடலாம். கவர் பண்ணி நம்ம இன்னும் ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆகிட்டு நம்ம மாவு எடுத்து பார்க்குறோம். மாவு நல்லா டைட்டாகவும் ஆகிருக்கு. அதே சமயம் நம்ம இந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையாலேயே இப்படி கொஞ்சம் நேரம் நல்லா பிசையலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் இதை எத்தனை உருண்டைகளாக நம்ம பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து இதை அப்படியே நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு கத்தி வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இதை போல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நான் இதை அப்படியே மூடி இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், 10லேருந்து 15 நிமிஷம் கூட நம்ம வைக்கலாம். அதுக்கப்புறம் மாவு பாருங்கள் எப்படி உப்பி சூப்பராக வந்திருக்குன்னு. இதை நான் அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உருண்டைகளாக நான் அப்படியே ரெடி பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ எல்லாமே எடுத்து நம்ம உருண்டைகளாக அப்படியே பிடிச்சி வச்சுட்டோம். நல்லா இந்த உருண்டைகளை கிராக் இல்லாமல் இப்படி கையால் உருட்டிக்கலாம். உருட்டிக்கிட்டு கொஞ்சம் மைதா மாவை தொட்டுக்கிட்டு இப்படியே கையாலேயே நம்ம ரொட்டி போல் தட்டிடலாம். தட்டிட்டு லைட்டாக இதை வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை லேசாக திரட்டணும். ரொம்ப தடிமனாகவும் திரட்டிடக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் திரட்டிடக்கூடாது. இதை வந்து அப்படியே திரட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா குல்ச்சாவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்தது ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிறோம். அந்த கடாயில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறோம். இந்த பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்குன பூண்டு சேர்த்துருக்கோம். இந்த பூண்டு கொஞ்சம் வதங்கி ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கூட பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம இந்த குல்ச்சா ரொட்டியெல்லாம் சுட்டி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சுருக்கோம். தோசைக்கல் நல்லா சூடாகிட்டு இப்போ இந்த ரொட்டியை இது மேலே போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், சின்ன சின்ன பபிள்ஸ் வருது. அப்படியே இந்த ரொட்டியை நம்ம திருப்பிடலாம். திருப்பிட்டு இந்த பக்கம் நல்லாவே கொஞ்சம் பபிள்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் மறுபடியும் இதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ திருப்பி போட்டுட்டோம். இப்போ நல்லா உப்பி வரும் பாருங்கள். பாருங்கள், சூப்பராக உப்பி வருது பாருங்கள். இப்போ இது ரெடி ஆகிட்டு இது மேலே கொஞ்சம் பட்டர் தடவிடலாம். பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட தடவிடலாம். ஆயில் இல்லை கீ எது வேணாலும் தடவிடலாம். இதை போல் நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை போல் எல்லா ரொட்டியுமே நம்ம சுட்டு எடுத்துட்டோம். சூப்பராக சாஃப்டான குல்ச்சா ரொட்டி நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பூண்டு நல்லா வதக்கிட்டு அது கூட கொத்தமல்லி தழை சால்ட்டெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்து இது மேலே நம்ம வந்து தடவி விட்டுறலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். பாருங்கள், இப்போ இந்த குல்ச்சா ரொட்டி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். சூப்பரான பஞ்சு போல் சுட சுட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த குல்ச்சா ரொட்டி மேலே ஏற்கனவே கார்லிக், கொத்தமல்லி தழை, அப்புறம் சால்ட்டு இது எல்லாம் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை தடவி விட்டுறலாம். பாருங்கள், 2 பக்கமும் தடவிட்டோம். இதை போல் நம்ம பட்டர் சேர்த்து தடவுறதுனால இந்த ரொட்டி எவ்வளோ நேரம் ஆனாலும் காஞ்சி போகாது. அப்படியே இப்போ சுட்டது போல் இருக்கும். இப்போ தான் நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பிக்கும் போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் செமையாக இருக்குங்க. இது வந்து
இப்படி நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். 2 ஸ்பூன் ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. ஒரு பேக்கெட் மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே பேக் மாதிரி உள்ளார எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த குல்ச்சா கூட நான் மஷ்ரூம் கிரேவி தான் பண்ணியிருக்கேன். இந்த மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பதிவில் கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.